அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கமிட்டல் கேசஸ் இது உங்களுக்கு தெரியும். இப்போ எந்த குற்ற வழக்கில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றங்கள் செஷன்ஸ் நீதிமன்றத்தால் மட்டுமே விசாரிக்கத்தக்கது அப்படின்னா என்ன நடைமுறை பின்பற்றுகிறார்கள்? சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணதும் பிஆர்சி கேஸாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கோப்பில் எடுக்கிறாங்க. பிஆர்சி கேசஸ், ப்ரிலிமினரி ரெஜிஸ்டர்டு கேசஸ். அக்யூஸ்டுக்கு பெயிலில் போயிருந்தாருன்னு சொன்னால் சம்மன் அனுப்புகிறாங்க. ஜெயிலில் இருந்தாருன்னு சொன்னால் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க. அப்போ சம்மனில் ஆஜராகிறாரு அல்லது ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்தாருன்னு சொன்னால் ஆஜர்படுத்தப்படுகிறார். அவருக்கு நாம் ஏற்கனவே பார்த்தோம், பழைய சிஆர்பிசி 207 புது பிஎன்எஸ்எஸ் சட்டத்தில் 230 செக்ஷனுக்கு கீழே காப்பீஸ் ஃபர்னிஷ் பண்ணுறாங்க. அதன் பிறகு அந்த பிஆர்சி கேஸில் என்ன நடக்கும், அடுத்த ஸ்டேஜ் என்ன? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கொஸ்டின் கேட்பார். இந்த வழக்குடைய நகல்கள் எல்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்களா? எதிரியை பார்த்து கேள்வி கேட்பார். வழக்கை பற்றிய விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வழக்கில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றங்களை அமர்வு நீதிமன்றம் தான் விசாரிக்கணும், விசாரணை நடத்தணும். ஜேஎம் கோர்ட்டில் விசாரணை நடக்காது. இந்த விஷயத்தை எதிரிக்கு சொல்லணும். அப்போ எந்த அமர்வு நீதிமன்றத்தால் விசாரிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி செஷன்ஸ் கோர்ட்டுக்கு உங்கள் கேஸை மாற்றி அனுப்புகிறோம்னு ஜேஎம் சொல்கிறார். அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் கமிட்டல் ப்ரொசீஜர். அப்புறம் எதிரிட்ட கேட்பாங்க, வழக்கை நடத்துவதற்கு வழக்கறிஞர் வைத்துக்கொள்வதற்கு பொருளாதார வசதி இருக்கா இல்லையா, இலவச சட்ட உதவி மூலமாக வழக்கறிஞர் தேவைப்படுகிறாரா இல்லையா, இதெல்லாம் கேள்வி கேட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவர் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு கேஸை கமிட்டல் பண்ணி அனுப்பிடுறாரு. அவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்டது மாண்புமிகு பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் செஷன்ஸ் கேஸாக நம்பருக்கு எடுப்பாங்க. எஸ்சி செஷன்ஸ் கேஸ் அப்படின்னு நம்பர் அசைன் பண்ணி அதை விசாரிக்கிறதுக்காக ஏதாவது பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயோ அல்லது அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ அல்லது அசிஸ்டண்ட் சபார்டினேட் ஜட்ஜஸ் சொல்கிறோம் இல்லையா, சார்பு நீதிமன்றம் சப்கோர்ட்டு, அவங்களுக்கும் சில செஷன்ஸ் பவர் இருக்குது. அப்போ அந்த கோர்ட்டுக்கு அவங்க கேஸை மேடு ஓவர் பண்ணுறாங்க. மேடு ஓவர்னு பேர். கமிட்டல் செய்யப்பட்ட கேஸுக்கு பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நம்பர் அசைன் பண்ணி ஏதாவது ஒரு செஷன்ஸ் கோர்ட்டுக்கோ அல்லது அசிஸ்டண்ட் செஷன்ஸ் கோர்ட்டுக்கோ கேஸை மேடு ஓவர் பண்ணுறாங்க. அப்போ அந்த கேஸுக்கு கெட்டு வந்ததும் எதிரி ஆஜர்படுத்துகிறார். அப்படி எதிரியும் இந்த கோர்ட்டுக்கு வந்துட்டார், ஒரு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு. கேஸ் ரெக்கார்டும் கோர்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த கோர்ட்டுக்கு சார் இந்த எதிரியை பற்றி என்ன ஐடியா இருக்கும், அந்த சார்ஜ் ஷீட்டை பற்றி என்ன ஐடியா இருக்கும்? எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த கோர்ட்டு தான் சாட்சிகளை விசாரிக்க போது, தீர்ப்பு சொல்ல போகுது. அப்போ இங்கே கேஸை முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது, துவக்கம் செய்ய வேண்டியது யாருடைய டியூட்டி? ப்ராசிக்யூஷனுடைய டியூட்டி. அதனால் பழைய சிஆர்பிசி செக்ஷன் 226 ஓப்பனிங் ஆஃப் ப்ராசிக்யூஷன் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது செஷன்ஸ் கேஸுக்கு மட்டும்தான் பொருந்தக்கூடியது. செஷன்ஸ் கோர்ட்டில் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இதை பார்த்துருக்கலாம். அப்போ அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஒரு டியூட்டி இருக்குது. என்ன டியூட்டி? இந்த ட்ரையல் கோர்ட்டுக்கு இந்த செஷன்ஸ் கேஸு சம்பந்தமாக முதல்ல விளக்கி சொல்லணும். குற்ற இறுதி அறிக்கையை விளக்கி சொல்லணும். ஒரு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். இது என்ன கேஸு, என்னென்ன அஃபென்சஸ், என்னென்ன சார்ஜஸ் மேட் அவுட் ஆகுது, இந்த சார்ஜஸை
ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன சாட்சியங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது, என்னென்ன ஸ்டேட்மெண்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேர் ஐடியா டு ட்ரையல் கோர்ட். ஓப்பனிங் ஆஃப் ப்ராசிக்யூஷனுங்கிறது ஒரு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஃபேர் ஐடியா டு ட்ரையல் கோர்ட், குற்ற இறுதி அறிக்கையை வந்து விளக்கி சொல்வது. இது வந்து சார்ஜ் ஃப்ரேமிங்க்கு முந்தைய ஸ்டேஜ். இந்த ஓப்பனிங் ஆஃப் ப்ராசிக்யூஷனுக்கு அடுத்தால தான், அதற்கு பிறகு தான் வந்து சார்ஜ் ஃப்ரேமிங் வரும். இந்த ஓப்பனிங் ஆஃப் ப்ராசிக்யூஷன் கேஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ்னு பார்த்தோம், ஒரு நிலை. இந்த ஸ்டேஜை வந்து விட்டு விடுவது அல்லது கடைபிடிக்காமல் இருப்பது அல்லது அன்றாட நடைமுறையிலிருந்து நீக்கி விடுவது, அகற்றுவது என்பது இயலாதது என மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஒரு கேஸில் சொல்லியிருக்கிறாங்க. 26/7/2022 பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இந்த ஓப்பனிங் ஆஃப் ப்ராசிக்யூஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ், இதை விட்டு விடுவது வந்து ப்ராசிக்யூஷனுக்கு வந்து தவறானதாக போயிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேஸ் நேம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். குலாம் ஹசன் பீக், குலாம் ஹசன் பீக் எதிர் முகமது மக்பூல் மாக்ரே, முகமது மக்பூல் மாக்ரே. டேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வந்து 26 ஜூலை 2022. ஓப்பனிங் ஆஃப் ப்ராசிக்யூஷனுங்கிறது மஸ்ட், மேண்டேட்ரி அப்படிங்கிறது மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு. இது செஷன்ஸ் கேஸில் மட்டும்தான் உண்டு. கமிட்டல் ஆகி வந்த வழக்கில் விசாரணை நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு கோப்பு பற்றி எந்த விதமான ஒரு ஐடியாவும் இருக்காது. அப்போ இந்த இடைவெளியை நிரப்புவதற்காக ப்ராசிக்யூஷனுக்கு வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஒரு டியூட்டியை வந்து இந்த சட்டம் கொடுக்குது. பழைய சிஆர்பிசியில் செக்ஷன் 226, பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் 249, செக்ஷன் 249ல் ஓப்பனிங் ஆஃப் ப்ராசிக்யூஷன் சொல்லப்பட்டிருக்கு. கமிட்டல் பற்றி சொன்னேன் இல்லையா, கமிட்டல் ஆகி வரக்கூடிய கேசஸில் தான் இது இருக்குதுன்னு சொல்லி. இந்த கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் 232ல் சொல்லப்பட்டிருக்கு. கமிட்டல் ப்ரொசீஜர்ஸ்னால் என்னென்ன நடவடிக்கைகளை வந்து அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு கடைபிடிக்கணுங்கிறது செக்ஷன் 232ல் சொல்லப்பட்டிருக்கு. நாம் வந்து இப்போ செக்ஷன் 249 ஓப்பனிங் கேஸ் ஃபார் ப்ராசிக்யூஷனுங்கிறத பார்க்குறோம். when the accused appears or is brought before the court, அதாவது எதிரி நீதிமன்றத்தில் ஆஜரானாலோ, பெயிலில் போயிருந்தால் வந்து ஆஜராவார், அல்லது ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்தால் கொண்டு வந்து ஆஜர்படுத்துவாங்க. in pursuance of commitment of the case under section 232 under any other law for time being in force, வேறு ஏதாவது சட்டப்படி the prosecutor shall open his case. prosecutor shall அப்படின்னு வந்ததுனால இது mandatory, may open அப்படின்னு இல்லை இந்த செக்ஷனில். the prosecutor shall open his case by describing the charge brought against the accused and stating by what evidence the prosecution proposes to prove the guilt of the accused. நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிற அல்லது ஆஜர்படுத்தப்பட்டுள்ள எதிரியின் முன்னிலையில் அரசு வழக்கறிஞர் அரசு தரப்பு வழக்கினை எடுத்துரைக்க வேண்டும். எதிரி அல்லது எதிரிகளின் மீதான குற்றச்சாட்டுக்கள் என்னங்கிறத டெஸ்கிரைப் பண்ணணும். குற்றச்சாட்டுக்கள் என்னென்ன, அந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபணம் செய்வதற்கு அரசு தரப்பு சார்ந்திருக்கிற சாட்சியங்கள் என்ன, குற்றத்தை நிரூபணம் செய்வதற்கு அரசு தரப்பு ரிலே அப்பான் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸு, டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லணும். இப்படி எடுத்து சொல்கிறதன் மூலம் நீதிமன்றத்துக்கு வந்து அந்த வழக்கு கோப்பை, பிஆர்சி கேஸு எஸ்சியாக கன்வர்ஷன் ஆகிருக்கு, செஷன்ஸ் கேஸ் ரெக்கார்ட்ஸை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரையல் கோர்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.
இதுக்கு பிறகு தான் சார்ஜ் ஃப்ரேமிங்கிற ஸ்டேஜ் இந்த குற்ற வழக்கில் வருகிறது.